அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அரசின் லட்சணம் தெரிந்துதான் மாணவி பாலியல் வழக்கில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஞானசேகரன் வழக்கு தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக அரசை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு இந்த வழக்கை சரியாக முழு ஒத்துழைப்புடன் நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அதிமுக திட்டங்களுக்குத்தான் உங்கள் ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்து ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறை நீதியை பெற்று தந்தது, உங்கள் காவல்துறை நீதியை பெற்று தந்ததா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அப்படியானால் உங்களுக்கோ உங்கள் அரசுக்கோ துளியும் சம்பந்தம் இல்லாமல் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தீர்கள் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றங்கள் நடக்கக்கூடாது என்று தொடர்ந்து நீங்கள் கூறி வந்தும் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் தொடர்ந்து நிர்வாக திறமை இல்லாமல் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றுதானே அர்த்தம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ச்சியாக இதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அனுதாபியான ஞானசேகரன் மட்டும் இதில் தண்டிக்கப்பட்டால் போதாது, தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட மற்ற நபர்கள் அவர் தொலைபேசி வாயிலாக யாரோ ஒரு சாரிடம் பேசியதாக வந்த தகவல் அடிப்படையில் சார்களை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என திமுக மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்து அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அதிமுக ஆட்சியில் அந்த சார்கள் யார் என்றும் அந்த சார்களுக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.